சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க தமிழ் செல்வி காலேஜுக்கு கட்டுறதுக்காண்டி வச்சிருந்த 1,00,000 ரூபாய் பணம் பார்த்தா திருடு போயிருது. அந்த திருடு போன பணத்தை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காண்டி வசந்தியும் தமிழ்ச்செல்வியும் வந்திருக்காங்க. சார் என் மகளோட படிப்புக்காக வச்சிருந்த 1,00,000 ரூபாய் சார். அந்த 1,00,000 ரூபாயை நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் சார் ரெடி பண்ணணும். அந்த 1,00,000 ரூபாய் பணத்தை திருட்டு பயலுக திருடிட்டாங்க சார். என் மகளுக்கு இன்னைக்கு தான் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி போலீஸ் ஸ்டேஷன்ல அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பந்தான் போலீஸ்காரர் சொல்றாரு, ஏமா திருடு போயிடுச்சுன்னா என்ன, ஏடிஎம்ல இருக்கிற பணம் மாதிரியா உடனே உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போமா, நாங்கள் அந்த திருடனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சொல்லி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், என்ன சார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் மக டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள். இன்னைக்கு பணம் கட்டாமல் விட்டுட்டா அவளுக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், ஏமா இங்க வந்து இப்படி புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு பார்த்து பத்திரமா அந்த பணத்தை கொண்டு போயிருக்க கூடாதா? திருட்டு பயலுக 80 பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்து சூதனமா இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க, பார்த்து இருக்க வேண்டாமாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும், சார் நாங்கள் பார்த்து பத்திரமா தான் சார் கொண்டு போனோம். திருட்டு பயலுக எங்கேயோ இருந்து வந்து எங்கள் பணத்தை இப்படி திருடிட்டு போயிட்டாங்களே சார், அவனுங்க எல்லாம் நாசமாக போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரிம்மா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போமா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அங்கே தமிழும் வசந்தியும் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறாங்க. என்ன தமிழ் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், தெரியலையம்மா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒவ்வொரு தடவையும் நான் படிக்க போகும்போது ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே தாம்மா இருக்கும். அப்படி பார்க்கும்போது எத்தனையோ தடைகளை தாண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இப்போ இந்த தடையையும் தாண்டி எப்படியாவது 1,00,000 ரூபாயை கட்டியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா அந்த வழியா சேது கார்ல வந்துகிட்டு இருக்காரு. என்ன இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறாங்க, எதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா மனசு கேட்காம கார்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா கருப்பு அங்க வாராரு. என்ன சின்னம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், கொடுத்துட்டேன், நம்ம பணம் எப்படி கிடைக்க போகுதுன்னே தெரியல தம்பி அப்படின்னு சொல்லி வசந்தி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா கருப்பு சேது போற காரை பார்த்துட்டு, மாப்பிள்ள நில்லு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா சேதுவோட காரை மறிச்சு நிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட சேது கேட்கவும், இல்ல மாப்பிள்ள உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்குற மாப்பிள்ள, என்னை வீட்டை விட்டு போக சொன்னதான், நானும் வந்துட்டேன் தான், அந்த கோவத்தெல்லாம் விட்டுரு மாப்பிள்ள, எனக்காக 1,00,000 ரூபாய் மட்டும் கடனா கொடு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லை மாப்பிள்ள தமிழ் ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி வச்சிருந்துச்சுல, மொய் விருந்தெல்லாம் ரெடி பண்ணி 1,00,000 ரூபாய் ரெடி பண்ணிச்சுல, அந்த 1,00,000 ரூபாய் பணம் திருடு போயிடுச்சு மாப்பிள்ள. இன்னைக்கு தான் காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள் மாப்பிள்ள, தயவு செஞ்சு எனக்கு ஒரே 1,00,000 ரூபாய் மட்டும் கொடு மாப்பிள்ள, கடனா கொடு, நான் உனக்கு எப்படியாவது வேலை பார்த்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், சேது பார்த்தா எதையுமே காதில் வாங்காம விறுவிறுன்னு வண்டி எடுத்துடுறாரு. மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கத்திக்கிட்டே இருக்காரு. அப்பந்தான் தமிழ் வந்துட்டு, அண்ணே எதுக்கண்ணே அவர்கிட்டலாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு அசிங்கப்பட வேண்டாம்னே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேது பார்த்தா வண்டியை விறுவிறுவிறுன்னு எடுத்துகிட்டு போய் நேராக காலேஜ் வாசலில் நிப்பாட்டுறாரு. அங்கே போயிட்டு தமிழ் செல்விங்கிறவங்களுக்கு இன்னைக்கு டாக்டர் சீட்டுக்கான ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காலேஜில் இருக்கிறவங்க சொல்லவும், சேது 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்து காலேஜில் கொடுத்து தமிழுக்காக ஃபீஸ் கட்டிடுறாரு. இங்கே இது எதுவுமே தெரியாமல் தமிழ் வந்துட்டு 1,00,000 ரூபாய் வேணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க.